குளிர்காலத்துல சுட சுட ஏதாவது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். டிங் டிங். ஆஹா, வாசனையே மூக்க தொலைக்குது. பார்க்கவும் சூப்பரா இருக்கே. அப்பப்ப இந்த மாதிரி விசேஷமா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஹட்டோரி. இது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கோ அதே அளவுக்கு இது ரொம்ப காஸ்ட்லி. இதுக்கு நாம நிறைய பணம் செலவு பண்ணணும். பணம் செலவு பண்றதுன்னா என்னம்மா? டிங் டிங். அனாவசியமா வெளியில எதுவும் வாங்காம சிக்கனம் பண்ணணும். ஓ அப்படியா? ஆமாப்பா, பெட்ரோல் விலை கூட ஏறி போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் கொஞ்ச நாளா அத பத்தி தான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன யோசனை. நாம பேசாம ஹீட்டிங் காஸ்ட குறைச்சோம்னா சிக்கனம் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்னப்பா சொல்றீங்க? எவ்வளவோ சொல்ற. சரி அட்டோரி, ட்ரை பண்ணி தான் பாத்துடலாமே. அப்படியே செஞ்சிருவோம். ஓகே, அப்ப பாத்துடலாம். உனக்கு இன்னும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சொல்லு, நான் செஞ்சு தரேன். ஓகேமா, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? ஹே! ஏன் என்னாச்சு? இப்ப எதுக்காக ஆஃப் பண்ண? கரண்ட் மிச்சப்படுத்தலான்னு தான், வேற ஒண்ணு இல்ல. ஓ ஆமா, அதுவும் சரிதான்ல. அம்மா, தண்ணி வேஸ்ட் ஆகுது, நிறுத்துங்க. எல்லாரும் சிரிப்பாங்க. பசங்களுக்கு பிடிக்குதா இல்லையா? பெரியவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நான் சொல்ற காமெடி. ஏய், இது எதுக்குப்பா ஆஃப் பண்ணீங்க? நாம தான் பணத்தை சிக்கனம் பண்ணணும்னு பேசிக்கிட்டோம்ல, அதுக்கு தான்ப்பா இப்படி பண்ணேன். ஓகே ஓகே, நீ சொல்றது சரிதான். பரவாயில்ல அட்டோரி. அப்பா, குளிர் தாங்கல. உள்ள போய் ஹீட்டர் போட வேண்டியதுதான். அட்டோரி இல்ல, கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி விட்டு இருந்தா கால் போயிருக்கும். நாம பணத்தை சிக்கனம் பண்றோம், மறந்துட்டியா? ஆமாமா, லைட்டா மறந்துட்டேன். பணத்தை மிச்சம் பண்ணலாம், பணத்தை மிச்சம் பண்ணலாம்னு இப்படி இம்சை பண்றானே. என்ன பண்றீங்க? என்ன விட்டுருக்க? சூப்பர். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி. ஏ கண்ண கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. என்னப்பா, வெளியில விட வீட்டுக்குள்ள இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. குளிர் தாங்க முடியாம தான் இந்த Dress போட்டுட்டு இருக்கேங்க. ரொம்ப குளிரா இருக்கு. எதுக்கு அட்டோரி சொன்னதுக்கெல்லாம் ஓகே பண்ணனு இப்ப ஃபீல் பண்ற. இந்த வெதருக்கு எப்படி சூடா சாப்பிடுறது சூப்பரா இருக்கு. என்ன அட்டோரி, உங்க ரெண்டு பேருக்கும் குளிரவே இல்லையா? இவ்வளவு ஜாலியா உட்காந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு குளிரா இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு எப்பவும் எதமா தான்ப்பா இருக்கும். நிஞ்சாக்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். டிங் 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 டிங். அத பத்தி நினைக்கும் போதே என் உடம்பெல்லாம் நடுங்குது, முடியல. இந்த குளிர்ல இதுக்கு மேல சாப்பிட முடியல. இதை எப்படி குறைக்கிறது? சுடு தண்ணியில குளிச்சிட்டு போய் படுத்தா தான் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். அப்பா இருங்க, நானும் வரேன். நில்லுங்க, எங்க போறீங்க? பணத்தை மிச்சம் பண்ணல, அதான் சுடு தண்ணி இல்ல. சுடு தண்ணி நினைச்சு ஐஸ் தண்ணியில குதிச்சிட்டோம். எங்களால முடியல. ஆஹா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயில் அடிக்குதே. கெனிச்சி வா, வெளியில போலாம் சீக்கிரம். சின்சோ, அப்பாவும் கெனிச்சியும் எங்கேயோ வெளியில போறாங்கன்னு நினைக்கிறேன். நாம கூட அவங்க பின்னாடி போய் எங்க போறாங்கன்னு பாக்கலாமா? கெனிச்சி, நீயும் அப்பாவும் எங்கேயோ வெளியில போறீங்களாமே. எங்க போறீங்க? ஏதோமா இருக்கு. இந்த சூடு எதமா இருக்கு. ஏதோ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் கெனிச்சி. கிளைமேட் இவ்வளவு நல்லா இருக்கும்போது வெளியில வாக்கிங் போனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இவங்க என்னடா இங்க உட்கார்ந்திருக்காங்க. ஷின்சோ, நாம ரெண்டு பேரும் வெளியில போய் சூப்பரா ஒரு சன் பாத் எடுத்துட்டு வரலாம். வரியா? என்ன சொல்ற? சரி. இந்த வெதர் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. அப்படியே வெளியே ஒரு ரவுண்ட் போனா நல்லா இருக்கும்.
என்ன இது இங்க எல்லாம் பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இதோ இதுதான் நம்ம மிச்சப்படுத்தின காசு. நாம மிச்சப்படுத்தின காசா? நிஜமாவாப்பா? இந்த மாதிரி குளிர்ல நடுங்கி சாகிறத விட காசு செலவு பண்றதே நல்லது. ஆச்சா, ஆச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். சரி, நீங்க எல்லாரும் வெளியில போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். போங்க. இத உங்களோட அப்பாவுக்கும் எடுத்துட்டு போலாம், சரியா? ஆச்சு. ஓ. ஆ? கொஞ்சம் காசை மிச்சப்படுத்துறேன்னு நினைச்சு தப்பா போச்சு. இப்ப ஜுரம் வந்துருச்சு. இப்போ இவங்க இருக்க நிலைமைய பார்த்தா இவங்களால அதை சாப்பிட முடியாது போல இருக்கு. இவங்க 2 பேரால இந்த குளிர கூட தாங்க முடியலையே. டிங் டிங்.